الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر صدق الله مولانا العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுடைய பேர்நாமத்தை கொண்டு இன்றைய குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன் இணைத்துணையற்றவன், வணங்கி வழிபடுவதற்கு அந்த இறைவன் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை என மனதினால் அறிந்து நாவினால் சான்று பகர்வதோடு சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த அருமையான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், இன்னும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் முறைத்தாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் அல்லாஹுடைய அருள் நிறைந்த இல்லமாம் மஸ்ஜிதில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலும் அஞ்சி பயந்து வாழ்ந்து கொள்வதோடு அவன் நமக்கு எந்த விடயங்களை ஏவி இருக்கிறானோ அவைகளை எடுத்தும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அந்த விடயங்களை விட்டு முற்றாக தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளும்படி முதன்மையாக எனக்கும் அடுத்து உங்கள் அனைவருக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எங்களுடைய இஸ்லாமிய மாதங்களில் 11வது மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மாதத்தின் கடைசி மாதம் தில்ஹஜ்ஜாவுடைய மாதம். அந்த மாதத்தை நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மாதம் நாம் எவ்வாறு இங்கிலீஷ் கணக்குப்படி ஜனவரியில் இருந்து டிசம்பர் வரை 12 மாதத்தை விளங்கி வைத்திருக்கிறோமோ, இதே போன்று எங்களுடைய இஸ்லாமிய மாதத்தையும் நாம் தெரிந்திருப்பது தேவையாக இருக்கிறது. என்றால் எங்களுடைய மாதம் இஸ்லாமிய அரபு மாதம் எங்களுக்கென்று தனியாக தரப்பட்டிருக்கிறது. முஹர்ரம் மாதத்தில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த அரபு மாதம் இஸ்லாமியர்களுடைய எங்களுடைய மாதம் தில்ஹஜ்ஜாவுடைய இந்த நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தில்ஹஜ்ஜாவுடைய மாதத்தோடு முடிவடைகிறது. அதற்கிடையில் துல்காதா, ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுல் ஆஹிரா, ரமலான், ரஜப், முஹர்ரம், இப்படி மாதங்கள் எல்லாம் வந்துட்டு போகுது. இந்த மாதம் நேற்று இன்று நேற்று வந்ததல்ல.
குர்ஆனில் அல்லாஹ் இந்த மாதத்தை பத்தி தனியான ஒரு ஆயத்திலேயே சொல்லிவிட்டான். இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானம் பூமி எப்ப படைக்கப்பட்டுச்சோ அப்பல இருந்து அல்லது அதற்கு முன்னால அல்லாஹ்ட கட்டளைப்படி மாதத்தினுடைய எண்ணிக்கை 12. அந்த 12 மாதமும் அது இந்த உலக வாழ்க்கையில ஒன்றுக்கு பின்னால ஒன்று சுழண்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஆயத்தில் அல்லாஹ் கடைசியில முடிக்கிறான், மின்ஹா அர்பாத்துல் ஹுரும். இந்த 12 மாதத்துல அல்லாஹ் 4 மாதத்தை அதி விசேஷத்துக்குரிய மாதமாக கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அது துல்காதாவுடைய மாதம், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தில்ஹஜ்ஜாவுடைய மாதம், முஹர்ரம் மாதம், ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதத்தையும் அல்லாஹ் அந்த 12 மாசத்தில இருந்து அதிவிசேஷத்துக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறார். அருமையான சகோதரிகளே, கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், முஸ்லிம்களாகிய நாம், முஃமின்களாகிய நாம் திருந்தி வாழ்வதற்காக, நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்காக, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதற்காக, எங்களுக்கெல்லாம் வர இருக்குகின்ற மௌத்துக்கு பின்னால் நிம்மதியான, சந்தோஷமான, ராகத்தான, கண்ணியமான வாழ்க்கை, அது சொர்க்கத்துடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாங்கள் அடைய வேண்டும். எப்படி அடைய வேண்டும்? இந்த உலக வாழ்க்கையிலே தான் என்பதற்காக அல்லாஹ் எங்களுக்கு இப்படியான இந்த மாதங்களை தந்து, மனிதனே, அடியானே, என்னிடத்திலே நெருக்கத்தை அடைந்துகோ, பாவ மன்னிப்பை பெற்றுக்கோ, ஏண்ட ரஹமத்தை நீ அடைஞ்சுக்கோ, நீ நல்லவனாக மாறி சொர்க்கவாதியாக மாறி மௌத்தாகி வா என்பது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அருமையான சகோதரர்களே, எனவே இந்த 12 மாதமும் இப்படி நாங்க இருக்கக்கூடிய துல்காதாவாக இருக்கேலும், தில்ஹஜ்ஜாவாக இருக்கேலும், முஹர்ரம், ரஜப், ஷாபானாக இருக்கேலும், இப்ப ஒவ்வொருத்தரும் நாங்க யோசனை பண்ணுவோம், எனக்கு இன்றைக்கு 30 வருஷம், 40 வருடம், 50 வருடம், இந்த மாதம் எத்தனை தடவை என்ன இடத்துல வந்துட்டு போயிருக்குது. மாதத்தை பிடிக்க இயலா, காலங்களை எங்களால நிறுத்த இயலா, நேரங்களை நிறுத்த இயலா. இந்த மாதம் பல தடவை, ரமலானுடைய காலம் எத்தனை தடவை என்னை தொட்டுவிட்டு சென்றிருக்கிறது. எனவே ஒரு கணம் சிந்திப்போம். வாழ்க்கையில ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பொழுதும், நான் அந்த மாதங்களை சந்திக்குகின்ற பொழுதும், சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய தலைப்பிறையை நீங்கள் காண்கிறீர்களா, அதற்கான துஆவை சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் அமான். யா அல்லாஹ், இதை இந்த மாதத்தை, இதோ துல்காதாவுடைய மாதத்தை அல்லது தில்ஹஜ்ஜாவுடைய மாதத்தை, முஹர்ரம் மாதத்தை நான் அடைந்திருக்கிறேன் ரப்பே. இந்த மாதத்தை சாந்தியுள்ளதாக, நிம்மதி அடையக்கூடியதாக, பரக்கத்து பொருந்தியதாக எனக்கு ஆக்கி தந்திருவாயாக, இந்த பிறையை உதிக்கச் செய்வாயாக என்ற இந்த பொருள் கொண்ட துஆவை ஓதும்படி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் பழம் அடிக்கிறோம்? எத்தனை மாசம் எங்களை வந்து அடையுது? எத்தனை தலைப்பிறையை நாங்கள் சந்திச்சிருப்போம், பார்த்திருப்போம் கண்களால். அருமையானவர்களே, இந்த துஆவை நாங்கள் ஓத வேண்டும். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் அமான். சிறிய ஒரு துஆ. நான் மட்டுமல்ல, என்னுடைய மனைவி, பிள்ளைகள் ஓத வேண்டும். எப்போது நாங்கள் இஸ்லாத்திலே முன்னேறுவது, என்னை நான் நல்லவனாக மாற்றுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தை தருகிறானே, எந்த அளவு மாற்றம் வந்திருக்கிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதத்தை நீங்க பார்த்தாலும் துஆ கேளுங்க, அல்லாஹ்ட்ட உதவியை கேளுங்க. அந்த மாதத்தில் அமல் செய்வதற்காக, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, நீங்க நல்லவர்களாக உங்களை மாற்றிக் கொள்வதற்காக
அல்லாஹ்வுடைய தௌபாவை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் மாதத்தை தாரான். நீங்க அல்லாஹ்ட்ட நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே அருமையான சகோதரர்களே, முஸ்லிம்கள் முஃமின்களாகி எங்களுக்கு அல்லாஹ் இப்படியான மாதங்களை தந்து எங்களை சந்தோஷ கடலிலே மூழ்க வைத்திருக்கிறான். ரஜப் ரமலான் என்றாலே எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு பூரிப்பான ஒரு சந்தோஷம். மாஷா அல்லாஹ், ரமலான் வந்திருக்குது, நான் அமல் செய்யணும், குர்ஆன் ஓதணும், தராவீஹ் தொழணும், கியாமுல் லைல் தொழணும். வருகிறதா இல்லையா? அருமையானவர்களே, இது ரமலானில மட்டுமல்ல, ரமலானில மட்டுமல்ல, நாங்க இப்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அருமையானவர்களே, ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்க அடையக்கூடிய ரமலானுடைய மாதத்தை விட சிறந்த மாதம். அதிலையும் தில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப புறையில இருந்து 10 புறை, பெருநாளுடைய புறை அல்லது 13 நாள் வரை அது விசேஷக்குரிய நாள். ஏன் அல்லாஹ் இப்படி தரணும்? ஏன் இப்படி அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியமான மாதத்தை தாரான்? ஏன் கண்ணியமான இரவுகளை தாரான்? ஏன் கண்ணியமான மாதங்களை வருடங்கள் அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான் என்றால், நாங்க எங்களை மாற்றுவதற்கு. ஹஜ்ஜிக்கு போறவங்க போறாங்க, ஹஜ்ஜி செய்யாத எங்களுக்கு ஏதோ ஆசை இருக்குது, உள்ளத்துல கவலை இருக்குது, முயற்சி செய்கிறோம், துஆ செய்கிறோம், அந்த புனிதமான வீட்டை பார்க்கணும், எல்லோருக்கும் ஆசை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் ஏற்பாடு செய்தால், வசதி தந்தால், அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல இருந்தா நாங்களும் அந்த வீட்டை பார்க்கலாம். சரி, கிடைச்சல்ல, தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை தந்திருக்கிறானே அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இத பத்தி குர்ஆனில கூட அல்லாஹ் தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாளை பத்தி குர்ஆனில கூட சொல்லிட்டார். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செய்கின்ற சில பொருட்கள், சில படைப்புகள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. சூரியன்ல சத்தியம் சொல்லியிருக்கான், சந்திரன்ல, சுப்ஹானல்லாஹ். அதே போல அல்லாஹ் இந்த ஃபஜ்ர் நேரத்திலையும் சத்தியம் செஞ்சுட்டு 10 இரவுகளின் மீது சத்தியமும் செஞ்சிருக்கிறார். வலயாலின் அஷ்ர். முஃபஸ்ஸிரீன்கள் இந்த 10 இரவுகள் எது என்பதை சொல்லுகின்ற பொழுது சொல்றாங்க, ஹஜ்ஜி மாதத்தில் முதல் 10 நாள். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறையை கண்டு விட்டோமா, இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். நாங்கள் அடுத்த கணம் எங்களை நாங்க இதில இருந்து ரமலான நாங்க எப்படி எதிர்பார்த்து வரவேற்று அமல் செய்வதற்கு ஆசையாக, தேட்டமாக, தேவையோட வேலை வெட்டிகளை எல்லாம் முன்ன பின்ன செஞ்சு வியாபாரங்களை அதாவது எஜஸ்ட் பண்ணி எப்படி முயற்சி செய்கிறோம்? இந்த முயற்சி இந்த மாதங்களில் செய்யணும். அல்லாஹு அக்பர். எங்களை மூதாதையர்கள், பெரியவர்கள், உலமாக்கள், என்னுடைய செய்குமார்கள் இந்த மாதங்களை, இந்த இரவுகளை, இந்த நேரங்களை சரியா பயன்படுத்தி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதில் அருமையானவர்களே, தில்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது பிறையை கண்டுட்டோமா, துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த முதலாவது நாள்ல இருந்து நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய திக்ர மொழியோடும், அது சுன்னத்தாக்கப்பட்டிருக்குது. விசேஷம் பிறை 9வது நாள் நாங்க எல்லோரும் பள்ளியில ஆரம்பிக்கிறது சுபஹுடைய நேரத்தில் இருந்து, அது பள்ளியில தொழுகைக்கு பின்னால் ஆரம்பிக்கப்படக்கூடிய நேரம். சரி, முதலாவது பிறையை கண்டுவிட்டோம். அந்த நாளில இருந்து அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹி வல் ஹம்து ஓதலாம். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த நாட்கள்ல நீங்க அதிகமாக அதிகமாக தக்பீரை சொல்லுங்க. தொழுகைக்கு தான் வந்து சொல்லணும் இல்லை. பாதையில போறீங்க, வாகனத்தில் போறீங்க, கெஷியர்ல இருக்கிறீங்க, வீட்டுல சும்மா குந்தி கொண்டு இருக்கிறீங்க, யாருடைய பலாய பேசுறதுக்கு பதிலாக, யாரை பத்தி அவதூறு சொல்வதற்கு பதிலாக, நேரங்களை வீண்ல போன்ல கழிப்பதற்கு மாற்றமாக நேரங்களை பயன்படுத்துவதற்கு இஸ்லாம் தந்த வழிமுறைகள். எனவே தக்பீர் சொல்லலாம். அருமையான சகோதரிகளே, அதே போல
இந்த 8 முதலாவது 10ல இருந்து 8வது நாள் வரைக்கும் நாங்க ஒவ்வொருத்தரும் முடியுமானவர்கள், ஆசை உள்ளவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாரான். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாது. கேள்விப்படுகிறோமே, காலையில படுத்தவர் கால் இழுத்துட்டாப்பா, கை இழுத்துட்டாம், ஹார்ட் பிரபலமாம், சுகர் கூடியாம், பிரஷர் கூடியாம், பேச்சு மூச்சு இல்லையாம். கேள்விப்படுகிறோமா இல்லையா? எங்களுக்கு என்ன வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸிஹத்து வல் ஃபராக் நிஅமத்தான். மனிதன் இன்றைக்கு விளங்குகிறோம் இல்லை, நாங்க கணக்கெடுக்கிறோம் இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற உடல் ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய நிஅமத், ஆகப்பெரிய நிஅமத். எப்ப போகும்னு தெரியா, ஒரு நரம்பு இழுத்தா போதும், சீனி விரலுடைய ஒரு நரம்பை இழுத்தால் போதும், எல்லா ஆட்ட ஓட்டமும் முடிஞ்சு. 2-3 தடவை வெளிவாசல் டாய்லெட் போனால் போதும், அவருடைய தைரியமே போய்விடும். எனவே ஒவ்வொரு வாலிபர்களும், உடம்புல ராகத்துள்ளவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள், ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க, இந்த ஹஜ்ஜாவுடைய மாதம் இது ரமலானுடைய மாதத்தை விட சிறந்த மாதம், நான் அமல் செய்ய வேண்டும். எனவே முடியுமானவர்கள் முதல் நாளிலே இருந்து 8வது நாள் வரைக்கும் சுன்னத்தான நோன்புகளை நோக்கலாம், சுன்னத்தான நோன்புகளை நோக்கலாம். ஏன்? பசி இருந்து தாகித்திருந்து என்ற ஆசைகளை கட்டுப்படுத்தி, துனியாட மோகத்தை குறைச்சி, துனியாட ஆபாசங்களை எல்லாம் குறைச்சி நான் சொர்க்கத்தை அடைய போறேன் நோன்பு பிடிச்சு. அந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம், ஸலவாத் சொல்லலாம். இதன் வழி சொர்க்கத்தை அடையறண்டா. சும்மா லேசா அல்லாஹ் கேட்கிற குர்ஆனுடைய ஆயத்துகள்ல, உங்களோட முன்னோர்கள் செஞ்ச தியாகங்களை செய்யாம நீங்க லேசா சொர்க்கம் போக நினைக்கிறீங்களா? மாஷா அல்லாஹ், நான் நேரத்துக்கு பள்ளிக்கு போறேன், தஹஜ்ஜுத் தொழுகிறேன், அப்படி செய்றேன், நாங்க அப்படித்தான், எங்களை செய்தால் அப்படித்தான் வச்சிருக்கிறார். நான் சரி, நான் தொழுகிறேன், நான் தான தர்மம் கொடுக்கிறேன், நான் ஜகாத், நான் ஹஜ்ஜி, மாஷா அல்லாஹ் நான் சொர்க்கவாதி, அப்படி எங்களை வளைச்சு வச்சிருக்கிறான் சைத்தான். இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட மக்கள்! சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கம் போகாம நபியுடைய உம்மத்தில யாரும் சொர்க்கம் போகலா. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட மக்கள் சந்தோஷம் அடையல. நான் சொர்க்கவாதி தானே, நான் சொர்க்கம் போறது நிச்சயம், நான் ஏன் அமல் செய்யணும், நான் ஏன் தொழணும், நான் ஏன் குர்ஆன், எனக்கு என்ன திக்ரு இல்ல. அந்த அபூபக்கர், உமர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்கள் கையில துரும்ப எடுத்துட்டு சொல்லுவார்கள், ஆஹா, இந்த அபூபக்கர், இந்த உமர், இந்த ஆயிஷா இதே போன்ற ஒரு துரும்பாக இருந்திருக்க கூடாதா? இந்த துரும்பாக இருந்திருந்தால் நாளை கியாமத்துடைய நாளையில் எனக்கு அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படாது என்று பயந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். தோட்டங்களுக்கு போவார்கள், மரத்தை பார்ப்பார்கள், கிளைகளை பார்ப்பார்கள், மரக்கிளைகளை பார்ப்பார்கள், யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள், அவர்களே சொல்லிக் கொள்வார்கள், ஆஹா, இந்த அபூபக்கர் இந்த மரமாக இருந்திருக்க கூடாதா? இப்படி மரமாகவாவது இருந்திருந்தால் யாருக்காவது விறகாவது ஆகியிருப்பேனே. இந்தோ ஒரு மனிதனாக படைக்கப்பட்ட எனக்கு அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்று பயந்தார்கள். தோட்டங்களிலே பறவைகள் அங்கும் இங்கும் உலாவி வருவதை பார்க்கின்ற காட்சியை பார்க்கும் பொழுது யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள், சொல்லுவார்கள், புலம்பிக் கொள்வார்கள், ஆஹா, இந்த பறவையாவது நான் இருந்திருக்க கூடாதா? இவைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே மரணத்துக்கு பின்னால் கேள்வி கணக்கு இல்லையே. அந்தோ இந்த அபூபக்கர் மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிறேனே, அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்குக்கு நான் மாட்டிக்கொள்வேனே என்று அஞ்சினார்கள் என்றால், அப்படிப்பட்ட சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் இவ்வாறு சொல்லக்கூடியவர்களாக இருந்திருந்தால், கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் சகோதரர்களை, எங்கட ஹாலாத் என்ன? பார்த்தாலும் பாவம், பிடிச்சாலும் பாவம், நடந்தாலும் பாவம், பேசினாலும் பாவம், உருட்டுகளும் பெரட்டுகளும், வியாபாரத்தில் மோசடி, வட்டில மாட்டி, லோன்ல மாட்டி,
எங்க நாங்க நினைச்சிருக்கிறோம் மாஷா அல்லாஹ் நான் திருத்தி நான் நல்லவன். இல்ல அருமையானவர்களே, எண்ணம் போதாது. அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருகிறான். நோன்பை பிடிச்சி அல்லாஹ் நெருங்குங்க. எனவே முதல் நாள் 8 நாள் நோன்பு பிடிக்கலாம். அதுல ஆகப்பெரிய விசேஷத்துக்குரிய நாள் அரஃபாவுடைய 9வது நாள். ஏன் அந்த நாளை நான் சொல்லலண்டா, அந்த 9வது நாளும் சுன்னத்தான நோன்பு பிடிப்பது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அது அதிவிசேஷத்துக்குரிய நாள். இந்த 8 நாளை விட அது விசேஷம். என்ன விசேஷம்? அந்த நாளில் யாரு நோன்பு பிடிக்கிறாங்களோ அல்லாஹ்ட அந்த நாளை கண்ணியமான அந்த 9வது நாளையில தன்னை இபாதத்தை கொண்டு வணக்க வழிபாடுகளை கொண்டு அவர் தயாராகி கொள்கிறாரோ அவருடைய முன்னைய பின்னைய 2 வருடத்துடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். ஒரு நாளைக்கு இவ்வளவு கூலி. இந்த அருமையானவர்கள் கொஞ்சம் எங்களை சிந்தனைகளை கொண்டு போங்க சொர்க்கத்துக்கு. இன்னைக்கு எங்களை எல்லாரையும் துனியா புடிச்சு வச்சிருக்குது. நல்ல மாதம் வருகிறது தெரியாது, நல்ல நாளுடைய பொறுமதி தெரியாது, நல்ல இரவுகளுடைய பொறுமதி தெரியாது. சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய இன்றைக்கு வாசமே இல்லாத ஒரு காலத்தில் வாழ்கிறோம். கவலையான செய்தி. குர்ஆன் எல்லாம் மேல் வீட்டிலையும் கபட்டிலையும் அலுமாரிலையும் திறந்து பார்க்க ஆள் இல்லை. ஒரு அல்லாஹ்ட கலாம ஏறெடுத்தும் பார்க்க ஆள் இல்லை என்ற அளவு கொண்டு குர்ஆனுடைய மதிப்பு இல்லாம போச்சு. அதனால அந்த 9வது நாள் 2 வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். சுன்னத்தான நோன்பு கொடி. அடுத்தது அருமையானவர்களே, 10வது நாள் யௌமுன் நஹர், குர்பானியுடைய அந்த பெருநாளுடைய நாள். அதுவும் விசேஷம். அல்லாஹ் ஒவ்வொரு நாளைக்கும் பேர் வச்சிருக்கிறார். நபி அங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. 8வது நாள் யௌமு தர்வியா, 9வது நாள் யௌமு அரஃபா, 10வது நாள் யௌமுன் நஹர், 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக். ஐயாமு தஷ்ரீக் என்ன தெரியுமா? தஷ்ரீக் என்றாலே வெளிச்சம், உதயமாகுதல். இஸ்ராக் என்று சொல்லுவோமே, இஸ்ராக் என்றால் உதயமாகுதல், வெளிச்சத்தை கொண்டு வருதல். அப்படி என்றால் இப்படியான இந்த மாதத்தில் இந்த நாட்கள்ல எங்கட இபாதத்தை கொண்டு நாங்க வெளிச்சமாக்குறோம். அதானே அர்த்தம். சும்மா பேர் வராது, சும்மா வச்சில் இந்த பேர் எல்லாம். ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்குது. எனவே வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய அமல்களை செய்ய வேண்டும். நாங்கள் எங்கட வீடு வெளிச்சமாக்கணுமே. பவர் இல்ல, லைட்ல பவர் இல்ல, வெளிச்சம் இல்லை என்பதற்காக ஓல்டு கூடிய லைட்டை போட்டதுல வேலை இல்லை. அது இருட்டா. நீங்க தொலை இல்ல, எங்கட புள்ள குட்டி தொலை இல்ல, சுபஹு நேரத்தில் வீடெல்லாம் பூட்டி தஹஜ்ஜத் இல்ல, குர்ஆன் திலாவத்து இல்ல, திக்ர் ஸலவாத்துகள் வீடுகள்ல இல்ல, வீடெல்லாம் முசீபத்து நிறைஞ்சிருக்குது. லைட்டு மாஷா அல்லாஹ் இல்ல பொறுத்தாலையும் பத்துதுன்னா அது இருட்டுதான். அதை வெளிச்சமாக்க இயலா. நாங்க வெளிச்சமாகணுமே, ஏண்ட கல்பு வெளிச்சமாகணுமே. அருமையானவர்களை கொஞ்சம் சிந்திங்க எல்லாரும். இன்றைக்கு எங்கட சுபகுடைய நேரங்கள், சுபகுடைய அந்த பக்தி ஏண்ட எங்கட குடும்பத்தில் என் மனைவிட பிள்ளட நேரங்கள் எப்படி கழியுது. அல்லாஹ் அக்பர். நல்ல மாசம் வருகிறது, நல்ல நாள் வருகிறது, நல்ல நேரம் வருகிறது. எங்கட வீடுகள் எப்ப நாங்க ஹயாத்தாக்குறேன், எப்ப எங்கட வீடுகள்ல உள்ள ஏண்ட பிள்ளைகள், என் மனைவி குர்ஆனோடு கூடிய பிள்ளையாக நான் மௌத்தானாலும் குர்ஆனை திறந்து பார்க்கணுமே. என்ற புள்ள, என் மனைவி 4 ஸலவாத்தை சொல்லணுமே, திக்ர செய்யணுமே, இஸ்திக்பார் செய்யணுமே. வீடெல்லாம் நாறி போயிருக்குது. என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். வீடு தட்டு தட்டாக 70 வானம் மோடு வரவரைக்கும். அதுல எந்த தேவையும் அல்லாஹ்வுக்கு இல்லை. ஆடம்பரமா கட்டுங்க, வாகனத்துல ஓடுங்க, சம்பாரியுங்க, அது உண்டு. வந்தா லா யன்துரு இலா அல்லாஹ் சொல்றானே, இன்னல்லாஹ லா யன்துரு இலா அம்வாலிக்கும். உங்களோட சொத்து செல்வத்தையோ உங்களோட உருவத்தையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். உங்களோட உள்ளத்தை, உங்களோட செயல்பாடு, உங்களோட அமலத்தான் அல்லாஹ்வுக்கு தேவை.
அதனால அருமையான சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணுங்க, கவலைப்படுங்க. முன்னால வரக்கூடிய இந்த தில் ஹஜ்ஜா மாதம் எப்படி கழியுது? ஒரு டைம் டேபிள் இருக்கணும், எங்களுக்கு டைம் டேபிள் இருக்கணும். மாசம் வீணாக கூடாது, நேரம் வீணாக கூடாது, இரவுகள் வீணாக கூடாது. இதுக்கு என்ன, நான் பிளேன் போட்டிருக்கிறேன், வீடு கட்ட பிளேன் போட்டிருக்கேன், கடையை கட்டி எழுப்ப அதை டெவலப் ஆக்க எப்படி என்னென்ன பிளேன், என்னென்ன மசூரா, யாரிடத்துல எல்லாம் கேட்கிறோம், யாரிடத்துல எல்லாம் போறோம். சுபஹானல்லாஹ், சொர்க்கத்தை அடைய என்ன பிளேன் இருக்குது எங்கள்கிட்ட? ஏண்ட மகன்கிட்ட தொழுகை இல்ல, சுபஹ் நேரத்தில் உறக்கம். என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க? ஏண்ட மனைவி தூக்கம் வேண்டா, சுபஹ் இல்ல, ஏனைய பக்துகள் இல்ல, முன்பின் சுன்னத்து இல்ல. ஏற்பாடு அருமையானவர்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் நாங்கள்? இதே மனைவி மக்களோட சொர்க்கம் ஆசை இல்லையா எங்களுக்கு? அதனால் அருமையானவர்களே, இந்த தில் ஹஜ்ஜாவுடைய முழு மாதமும் தியாகத்துடைய மாதம். தியாகம் என்றாலே அது ஒரு குடும்பத்தை நினைவு கூறுகின்ற மாதம். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகம். தீனுக்காக, ஈமானுக்காக, அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து தன்னுடைய மகனுடைய உயிரை கூட நான் குர்பானி கொடுக்கிறேன் என்று முன் வந்த மாதம். சும்மா லேசா இல்ல தில் ஹஜ்ஜா மாதம். இன்றைக்கு ஹஜ்ஜிக்கு போற, உம்ராக்கு போன எல்லாரும் செய்கின்ற அமல் இருக்குதே, அது தொங்கோட்டம் ஓடுவதாக இருக்கேனும், மினாவுல தங்குறதாக இருக்கேனும், குர்பானியாக இருக்கிறேனும், முடி இறக்கிறதாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் யாரு செஞ்சது? யாருடைய தியாகம்? அந்த உத்தம புண்ணியவான்கள், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அதே போல அவங்களோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் செய்த அந்த தியாகத்தை, ஈமானுடைய அந்த தியாகத்துடைய செயல்பாடை அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரைக்கும் யார் ஹஜ் செய்கிறாங்களோ, யார் உம்ராக்கு போறாங்களோ செஞ்சுதான் ஆகணும். அல்லாஹ் அதை அமலாகவே ஆக்கிவிட்டார். கியாமத்து நாள் வரைக்கும் அமலாகவே ஆக்கிவிட்டார். எனவே அருமையான சகோதரர்களே, அதனால இந்த வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்தையும் வருகின்ற பொழுது அது எப்படி வரணும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி நாங்கள் வரவழைச்சோம். என்னால இந்த மாதத்தில் என்ன அமல் செய்யலாம், எப்படி அல்லாஹ்வை நெருக்கத்தடையலாம், ஏண்ட பாவத்துக்கு இந்த மாதத்தில் நான் எப்படி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு பெறலாம், ஏண்ட இல்லை ஏண்ட மனைவி பிள்ளைகளுடைய அமலுடைய அந்த டைம் டேபிள், அமலுடைய அந்த தர்தீப, அமலுடைய வணக்க வழிபாடுகளுடைய அந்த முறைகளை நான் வீட்டில் எப்படி ஹயாத்தாக்கலாம் என்ற அந்த உணர்வு, அந்த கவலை எங்க ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் தேவையாக இருக்கிறது. என்ன, நாங்க எல்லாரும் இன்றைக்கு பெரியோரு மன உளைச்சலோட வாழ்றோம். என்ன உளைச்சல்? படம் இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, கஷ்டம், தாங்கிக் கொள்ள இயலா, சமாளிக்க இயலா, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செலவழிக்கணும், ஓதலுக்கு செலவழிக்கணும், உடுப்பு படவைக்கு செலவழிக்கணும். அருமையானவர்களை, இந்த கவலை மட்டையும் தான் நாங்கள் சுமக்க உலகத்துக்கு வந்தேன். கொஞ்சம் நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை, இதை நாங்கள் ஒருத்தர் சிந்திக்கிறோம் இல்லை. இது மட்டும்தானா என்ற கவலை? இந்த துனியா அழிஞ்சு போற துனியாவுக்கான மட்டுமான முயற்சி மட்டும்தான் அல்லாஹ் உலகத்தில் எனக்கு தந்திருக்கு அப்படின்னு நாங்க பார்த்த அருமையானவர்கள், நாங்கள் எல்லோரும் எங்க இருக்கிறோம்? தீன் அடிப்படையில். அதனால வரக்கூடிய மாதங்கள் ஆண்கள் மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்கு, நோம்பு மாசம் மாஷா அல்லாஹ் பள்ளிகள் எல்லாம் அப்படியே அதாவது வடிஞ்சது மக்கள் கூட்டங்கள். ஆனா இன்றைக்கு பார்த்தா விரலிட்டு கொள்ளக்கூடிய சஃபுகள் நபர்கள் வீதம் தான் தொழுது கொண்டிருக்கிறார். எங்க அவங்க? எங்க தொழுகை நிலைமை? எங்க தஹஜ்ஜத்? எங்க குர்ஆன்? எங்க லுஹா? எங்க வித்ரு? எங்க இஸ்ரா? முடிஞ்சுதா? இல்ல, முடியல. நாங்க முடிச்சிட்டோம். மாசம் வந்துட்டு மாஷா அல்லாஹ் நான் அமல் செஞ்சேன், முடிஞ்சு அடுத்த வருஷம் வரட்டும் ரமலான். இப்படி இல்லை. இந்த மாதத்தை விட ஒவ்வொருத்தர் யோசனை பண்ணுங்க, சிந்திங்க, கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. இந்த துல் கஅதா நான் அடைஞ்சிருக்கிறேன், அடுத்தது துல் ஹஜ்ஜா. இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் கொஞ்சம் முன்னேற்றம் அமலில், இபாதத்தில், ஏட குடும்ப வாழ்க்கையில, ஏட மனைவி மக்களுடைய வாழ்க்கையில, ஏண்ட வியாபாரத்தில்,
ஏண்டி பேச்சு வழக்க வழிபாடுகள்ல, ஏண்ட உடைநடை பாவனையில தீனண்டா சுருங்கிய மார்க்கம் இல்லை. நாங்கள் வேலைப்படா, நான் தொழுவேன், நான் நோன்பு பிடிக்கேன், நான் சக்கதா கொடுக்கேன், சக்கதா கவனுக்கேன், மாஷா அல்லா எல்லாம் சரி இல்லை. என்ன பேச்சு சீராயிட்டா, என்ன பார்வை சீராயிட்டா, என்ன சிந்தனை சீராயிட்டா, என்ன உடனட பாவனை சரியாயிட்டா, நான் ஒரு வியாபாரி, வியாபாரம் சரியாகிட்டா, நான் ஒரு பிரயாணிகோரன், பிரயாணம் சரியாகிட்டா, எதைத்தான் சொல்ல. எச்சில் துப்புவது முதல் அரசாட்சி ஒரு மனிதன் கையை எடுக்கிறான், கைபிடிக்க போகிறான் என்றாலும் அது வரைக்கும் உண்டான அத்தனை விடயமும் அது இபாதத், வணக்கம். இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. செருப்பு போடவும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு, உடுப்பு உடுக்கிறதுக்கும் இஸ்லாம் சொல்லியிருக்கு, உடுப்பை உடுத்தான ஓதக்கூடிய துவாவும் சொல்லியிருக்கு. சாப்பிடுங்க, ஒரு கவலம் உணவை உண்ணுறீங்க. அல்லாஹ் தந்த ரிசுக்கு, அல்லாஹ் தந்த உணவு, இந்த உணவை தின்ன கொலை ஒவ்வொருத்தரும் நாங்கள் சிந்திக்கணும். இந்த உணவு, இந்த கவலம் என் உடம்புல ராகத்தை தரும் விவாதத்துக்கு, இப்படி சிந்திக்கணும். அந்த கவல உணவு இல்லாட்டி இன்னைக்கு பலஸ்தீனில் நடக்குது, ஏனைய நாடுகள் இன்னைக்கு என்ன நடக்குது? சாப்பாட்டு கவலை இல்லை. சுபஹானல்லாஹ். சாப்பாடு இல்லாதவன், குடிபானம் இல்லாதவன், அவனுடைய நிலப்பாடு என்ன? அவனுக்கு என்ன நடக்கும்? என்ன செய்ய முடியும்? உடம்புல ராகத்து இருக்குமா? அமல் செய்ய முடியுமா? எலும்பி நடக்க இயலுமா? முடியாது. அல்லாஹ் ஒரு கவலம் உணவை நேரம் தவறாமல் தருகிறானே, அந்த ரப்புக்கு நான் என்ன நன்றி கடன் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். என தாகத்தை போக்குவதற்காக ஒரு மிடர் தண்ணீரை அல்லாஹ் தருகிறானே, அந்த தண்ணீரை கொண்டு அல்லாஹுவை நான் எந்த அளவு நன்றி செலுத்தியிருக்கிறேன். இப்படியாக ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் எங்களோட அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் அலசி ஆராய வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கும். ஏன்னா காலங்கள் அவசரமாக போகும். வருஷம் போறது தெரியாது, மாதம் போறது தெரியாது, நாள் போறது தெரியாது. எல்லாரும் நாங்க பேசுறோம் தானே, வெள்ளிக்கிழமை வந்துட்டா, நேத்து தானே ஜும்மா ஓதின மாதிரி இருந்துச்சு, ஜும்மாவுக்கு போன மாதிரி இருந்துச்சு, அடுத்த ஜும்மா வந்துட்டு இல்ல, கியாமம் வந்துட்டு. இன்னஹும் யரவுனஹு பஈதா வனராஹு கரீபா. மக்கள் நினைக்கிறான், மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறான் கியாமத்துடைய நாள் வெகு தூரத்திலே இருக்கிறது என்று நினைச்சு கொண்டிருக்கிறான். 1000 வருஷம் வாழ போறேன், 100 வருஷம் எப்படி செய்யணும், அப்படியே செய்யணும், சம்பாதிச்சோணும், கட்டணும், எங்களை எல்லாரும் ஆசையை தானே. எல்லாம் விட்டு தாண்டிட்டு ஆசைகள் எல்லாம் எல்லாம் விட்டு தாண்டிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்ல கியாமம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, வனராஹு கரீபா, மிக மிக அவசரமாக நெருங்கிட்டு கியாமம். இப்ப கொஞ்சம் எங்களோட சிந்தனையை கொண்டு போவோம். நான் இப்ப ஆகிறதுக்கு ரெடியா, மௌத்துக்கு ரெடியா, கியாமத்துக்கு என்ன மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து, வாப்பா உண்ட அஜல் முடிஞ்சு, உட உணவு முடிஞ்சு, உட குடிவாரம் முடிஞ்சு, நீ வாழ்ந்த காலம் முடிஞ்சு, உட ரூஹ வாங்க போறேன், ரெடியா? என்ன ஏற்பாடு இருக்கு? தயாரிச்சிட்டோமா? ஏற்பாடு செஞ்சுட்டா என் மனைவி பிள்ளைகள் எல்லாம்? அதனால் அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தனை பெறுங்க, கொஞ்சம் யோசிங்க, தனிமையில இருந்து சிந்திங்க. தூக்கத்துக்கு போறேங்க, கடைசி தூக்கம் அது மௌத்து. அந்த மௌத்துடைய நேரத்திலேயாவது அல்லாஹ்வை சிந்தனைக்கு கொண்டு வா. இன்றைய நாள் எப்படி கழிஞ்சது, என்ன என் மனைவிட, என் பிள்ளைட, என் குடும்பத்துல, என் உம்மா வாப்பாட அந்த கவலையை சுமக்கணும். நாங்க எல்லா கவலையும் இருக்கு. என் மகன் படிக்கணும், என் மகனுக்கு கட்டணும், என் மகளுக்கு வாங்கணும், நானுட்டு வாங்கணும், கவலை இருக்கு, எல்லாருக்கும். துனியாட கவலை தான் இருக்கு. ஆகரத்துல கவலை. புள்ள தொழுகிறான், எந்த தொழுகிறான் இல்லை, எந்த கவலையும் இல்லை. மகள்கிட்ட தொழுகையும் இல்லை, குர்ஆனும் இல்லை, மனைவிட்ட ஒன்றும் இல்லை. அந்த கவலையே இல்லாத சமூகமாக மாறிட்டோம். எனவே அருமையானவர்களே, சிந்தனைக்கு கொஞ்சம் கொண்டு வருவோம். வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்தையும் பிரயோஜனம் உள்ள மாதங்களாக பயன்படுத்துவோம். வரக்கூடிய தில்ஹஜ்ஜாவுடைய மாதத்தை கண்ணியமான முறையில் அடைஞ்சி என்னென்ன அமல்களை எல்லாம் செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சி அல்லாஹ் தரையிறக்குகின்ற சொர்க்கத்தை அடைய முடியுமோ அந்த அந்த அடைவதற்குண்டான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு அந்த அல்லாஹ்வுடைய திருப்பத்தை பெற்ற நிலைமையில் மௌத்து வருவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. கண்ணியமான மாதங்கள் ரஹ்மானே, எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து ஒன்றன் பின் ஒன்றாக
எங்களை விட்டு விடைவிட்டுக் கொண்டிருக்கிற ரஹ்மானே, ஒவ்வொரு மாதங்கள் வருகின்ற பொழுதும், ஒவ்வொரு நாட்களை அடைகின்ற பொழுதும், ஒவ்வொரு நேரங்களை அடைகின்ற பொழுதும் ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய கூட்டத்திலே ஆக்கிடுவாயாக. என்னுடைய உள்ளத்திலே ஈமானை, தக்வாவை அதிகப்படுத்திடுவாயாக. அமலுடைய ஆசையை, ஆர்வத்தை, தேட்டத்தை போட்டுடுவாயாக. யா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் உள்ள நீண்ட வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பல அமல்களை செய்யக்கூடிய நல்ல கூட்டத்திலே எங்கள் அனைவர்களையும் ஆக்கிடுவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை, இறுதி நேரத்தை, இறுதி நாளை நல்லதாக ஆக்கிடுவாயாக. கடைசி நேரத்தில் ரஹ்மானே கலிமாவோடு ரூஹை கைப்பற்றிடுவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.